ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புழுங்கல் அரிசி காரக்குழுக்கட்டை. சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டும் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோட இல்லைன்னா கார சட்னியோட பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி 3 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறணும், அப்படின்னா தான் நல்லா அரைப்படும். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அதாவது இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அதே போல் அரைச்சி எடுக்கணும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ரவை பதத்தில் அரைச்சி எடுக்கணும். இப்படி இருக்கணும். இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டு கலந்து வச்சுடுங்க. எப்படி இருக்கணும் பாருங்கள். நல்ல நைஸாக இருந்தால் கொழுக்கட்டை குழகுழன்னு இருக்கும். கொஞ்சம் இட்லி மாவு நம்ம அரைக்கும்ல, அதே போல் இருக்கணும். பாருங்கள், இப்படி தண்ணியாக கலக்கி வச்சுடுங்க. அப்படின்னா தான் மாவு வதக்கும்போது நல்லா வெந்து வரும். இதுக்கு தேங்காய், முழு தேங்காயும் அப்படியே போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் நான் அரைச்சி போட போகிறேன். அப்படின்னா நம்மளுக்கு வாயில் கடிபடாது. இதை நம்ம மிக்சியில் தண்ணி விடாமலே இப்படி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ஆனால் நல்லா வாசனையாட்டம் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சிவக்கட்டு, இதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்போட பாதி அளவு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டு 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுறணும். பொடியாக கிள்ளி போடுங்க, அப்படின்னா தான் காரம் அந்த கொழுக்கட்டையில் ஏறும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது கூட கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி போட்டுருங்க. அதே நல்லா கிளறி விடுங்க. நல்லா செவந்து வாசனையாட்டு வரணும். இது கூட பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக உப்பு போடுங்க. இப்போ நம்ம மாவுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம். இந்த வெங்காயம் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போடணும். அதையும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி நம்ம நல்லா கெட்டியாக கிளறி எடுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாக வரணும். நம்ம உருண்டை பிடிக்க பதத்தில் வரணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுருவோம். இப்படி போடுறதுனால தேங்காய் வாசனை நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்து விடுவதோடு இப்படி அரைச்சி போட்டுட்டா நல்லாயிருக்கும். இப்படியே நல்லா இறுகி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை எல்லாம் எடுத்து ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஆற வச்சுக்குவோம். கை பொறுக்கும் சூடு வரணும். பாருங்கள், இதுமாதிரி இதை இப்படியே வச்சு நம்ம கொஞ்சமாக மூடி வச்சுட்டு அடுத்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் அடுத்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் ஆறவும் செய்துச்சு, கை பொறுக்க சூடு வந்துட்டு. பாருங்கள், இப்படி நம்ம எப்படி கொழுக்கட்டையாக பிடிக்கணுமோ, இப்படி கொழுக்கட்டையாக பிடிக்கணும், இல்லைன்னா உருண்டையாக பிடிக்கணும், சிலிண்டர் ஷேப்பில் பிடிக்கணும், எப்படி பிடிக்கணுமோ அதே போல் பிடிச்சி வச்சு கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பில் இட்லி குட்டுவத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நான் இப்படி ஒரு கண் தட்டில் எடுத்து இப்படி வைக்க போகிறேன். பாருங்கள், இட்லி தட்டிலையும் வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்படியே பிடிச்சி வச்சுருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்கணுமோ, எவ்வளோ பெருசாக பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிடுங்க. பெருசாக பிடிச்சாலும் நல்லா வேகும். எப்படின்னா இது நல்லா வெந்து தான் இருக்குது. மாவு 3/4 பதத்துக்கு வெந்துட்டு மாவு. இனிமேல் அந்த 1/4 பதம் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நான் எல்லாம் வச்சு இதை இப்போ இட்லி பானையில் வச்சுருவோம். அதில் வச்சு இதை மூடி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, அப்படின்னா தான் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வந்து நல்லா வாசனையாட்டும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாட்டும் இருக்குது. பாருங்கள், இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதை தேங்காய் சட்னி கூட நான் பரிமாறியிருக்கேன். நீங்கள் தக்காளி சட்னி எந்த சட்னினாலும் வச்சு பரிமாறலாம். பாருங்கள், இது எப்படி நான் இதை ஒன்றா பிச்சு காணிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாட்டும் இருக்குன்னு பாருங்கள். நல்லா வாசனையாட்டும் இருக்குது, நல்லா டேஸ்டாட்டும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.